இந்தியாவில் அதிகரித்து வரும் நீரிழிவு நோயினை கட்டுப்படுத்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கும்பகோணத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களும் ஏராளமான மருத்துவர்களும் பங்கேற்றனர். மாறிவரும் துரித உணவு வகைகளாலும் உணவு பழக்க வழக்கம், தூக்கமின்மை, உடற்பயிற்சியின்மை இதனால் நீரிழிவு நோய் உண்டாவதாகவும் இதனை தவிர்க்க நாள் ஒன்றுக்கு 1 மணி நேரம் நடைப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் மேற்கொள்ள வேண்டும் என்றனர். 8 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம், சரிவிகித உணவு எடுத்துக்கொள்வதன் மூலம் நீரிழிவு நோயிலிருந்து தப்பிக்கலாம் எனவும் பேரணியில் பங்கேற்ற மருத்துவர் பாலாஜி தெரிவித்தார். எப்படி குறைக்கணும்னு பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள் தான். 1, அன்றாடம் உடற்பயிற்சி செய்யணும். குறைஞ்சது 60 நிமிஷமாக உடற்பயிற்சி செய்யணும். போதுமான அளவு கரெக்டான சரியான சரிவிகத்துல உணவு எடுத்துக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா மன அமைதி வேணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 7 to 8 மணி நேரம் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வேணும். இந்த 3 விஷயங்களை கடைபிடிச்சாங்க அப்படின்னா சர்க்கரை நோயிலிருந்து விடுபடலாம். மேலும் சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக இந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தும்.